அர்ஜுன். சொல்லுங்கப்பா. என்னப்பா அர்ஜுன், மணி 1 ஆகுது, இன்னும் தூங்காம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இன்னைக்கு விஷயத்தை தெரிஞ்சுக்காம நம்ம தூங்கவே கூடாது. ஐயோ, நல்ல வேளை நம்மள பார்க்கல. ஆமா, இந்த நேரத்துல இவங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? என்னப்பா எல்லாம் தெரிஞ்ச நீங்களே தூங்கலையான்னு கேக்குறீங்க. என் மனசுக்குள்ள இந்த பாரத்தை எப்படி இறக்கி வைக்கன்னு தெரியாம தூக்கம் வராம நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன்ப்பா. எப்ப இந்த விஷயம் ஆதிராக்கும் அம்மாவுக்கும் தெரியுமோன்னு பயமா இருக்கு. அப்படி என்ன விஷயம்? ஓ, அப்போ இந்த சீக்ரெட்ல அப்பாவும் இன்வால்வ் தான். ஆதிராக்கு தெரியாம சீக்ரெட்டா? நம்ப முடியலையே. அர்ஜுன் ஆதிரா கிட்ட எதையும் மறைக்கவும் மாட்டானே. சம்திங் இட்ஸ் ராங். ஏதோ பெரிய விஷயம் இருக்குதுதான் நினைக்கிறேன். பேசாம நான் அம்மா கிட்ட போய் சொல்லிடட்டாப்பா. எனக்கு ரொம்ப அழுத்தமா இருக்குப்பா. 2 பேரையும் என்னால ஏமாத்த முடியல. ஐயோ, சரியா கேட்கலையே, சைலண்டா பேசுறாங்களே. கொஞ்சம் சத்தமா பேசுதுங்களா பார், சரியா காதுலயே விழ மாட்டேங்குது. அர்ஜுன், உன் கஷ்டம் எனக்கு புரியுதுப்பா. ஆனா அம்மாவும் ரொம்ப சென்சிட்டிவ் தானே. நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு. சாந்தி கிட்ட நானு கொஞ்சம் கொஞ்சமா உண்மையை எடுத்து சொல்லி அவளுக்கு புரிய வைக்கிறேன். பட்டுன்னு நம்ம அவகிட்ட போய் சொல்லும் போது அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, அவளுக்கு இப்ப அடிக்கடி நெஞ்செல்லாம் வேற வலிக்குதுன்னு சொல்றாடா. சரி, அம்மா கிட்ட நான் எப்படியாவது பேச ட்ரை பண்றேன். நீ ஆதிராவை மட்டும் பாத்துக்கோ. அப்பா, இந்த விஷயம் கொஞ்சம் சுவாதிக்கு தெரியாம பாத்துக்கணும்ப்பா. பாவி, வீட்டுல இவ்வளவு பேர் இருக்காங்க, என்ன சொல்றான் பாரு. சரி, என்ன சொல்லுதுங்கன்னு கேட்போம். ஏன்பா சுவாதிக்கு தெரியாம பாத்துக்கணும்னு சொல்ற? புரியல எனக்கு. அது இல்லப்பா, சுவாதிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு அவ போய் அம்மாட்ட சொல்லிட்டான்னு வைங்க, விஷயம் ரொம்ப பெருசாயிரும்பா. நம்ம அம்மா கிட்ட சொல்றது வேற, ஆனா சுவாதி சொல்றது வேறப்பா. சுவாதியா போய் சொல்லிட்டா அம்மா எங்களை பிரியறது கூட சான்ஸ் இருக்குல்ல. ஓ, அவ்வளவு பெரிய விஷயமா இது? என்ன பிரச்சனை வரும்னு சொல்றாங்களே தவிர பிரச்சனை என்னன்னு சொல்ல மாட்டாங்களே. சரி அர்ஜுன், நான் பாத்துக்கிறேன். விஷயம் வெளியே வர்றதுக்கு முன்னாடி சாந்தி கிட்ட நான் மெல்ல மெல்லமா சொல்றேன். நீ போய் ஆதிரா கூட இருப்போ, அவ உன்னை தேட போறா. சரிப்பா. அப்பா, நீங்க போய் தூங்குங்க, நான் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு போறேன். ஐயோ, ஓகே அர்ஜுன், குட் நைட். ஐயோ, எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. என்னவா இருக்கும், என்ன விஷயமா இருக்கும்? ஆனா ஒரு விஷயம் நல்லா புரியுது. ஆதிரா மாசமானதுக்கு அப்புறம் தான் நிறைய பிரச்சனை. அப்போ ஆதிரா கர்ப்பத்துல தான் பிரச்சனை. என்ன பண்ணலாம்? கரெக்ட். ஹலோ, தூங்கிட்டு இருக்கியா? அதுவும் கரெக்டு தான், மணி 1. ஆனா எனக்கு தூக்கம் வரலையே. எனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்றியா? உங்க அக்கா கிட்ட கேட்டு என்ன பிரச்சனையா இருக்குன்னு மட்டும் சொல்லுடி. என்னது, அக்காவும் தூங்குறாங்களா? நான் இங்க முழிச்சிட்டு இருக்கேன், அவங்க எல்லாம் நிம்மதியா தூங்குறீங்க. பரவாயில்லடி, பரவாயில்ல, அக்காவை எழுப்பு. அக்கா சுவாதிக்கு ஏதோ முக்கியமா பேசணுமாங்க்கா, உங்ககிட்ட பேசியே ஆகணுமாங்க்கா. என்னன்னு தெரியல, எமர்ஜென்சியான்னு சொல்லி எழுப்பு ப்ளீஸ் டி. சரி சரி, லைன்ல வெயிட் பண்றேன். ஹலோ. அக்கா தூங்கிட்டீங்களா? சாரிக்கா டிஸ்டர்ப் பண்ணதுக்கு. நல்லா இருக்கிறதெல்லாம் விடுங்கக்கா. அக்கா, எங்க வீட்டுல ஒரு குட்டி பிரச்சனைக்கா. சரியா? இவ்வளவுதான்க்கா, இதான் நடந்தது. இப்ப இதுக்கு என்னக்கா சொல்யூஷனு? ரொம்ப தேங்க்ஸ்க்கா, இவ்வளோ சிம்பிளா முடிச்சிட்டிங்களே. இதுக்கு தான் நான் உங்ககிட்ட பேசணும்னு. ஓகேக்கா, நான் காலையிலே அவ ரிப்போர்ட் எடுத்து பார்க்குறேன். ரொம்ப தேங்க்ஸ்க்கா, பாய்க்கா. ஓகேக்கா, நான் ரிப்போர்ட் எடுத்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிடுறேன். நீங்கள் எனக்கு பார்த்து சொல்லுங்கள், சரியாக்கா? ஐயோ, செம்ம ஹாப்பி. ஹே ஆதிரா, நாளைக்கு முடிஞ்சதுடி உன் கதை. ஆனால் அந்த ரிப்போர்ட் எப்படி எடுக்கிறது? ஆதிரா, உன் கையாலே அந்த ரிப்போர்ட்டை நான் எடுத்து கொடுக்க வைக்கிறேன். அப்படி இல்லையாக்கா, நான் சாந்தி பொண்ணே இல்லடி. நல்ல தூக்கம் வருது, தூங்குவோம். காலைல எழுந்ததுமே ஆதிரா கிட்ட ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டை வாங்கணும். ஓ, தூங்கிட்டு இருக்கியா? இன்னமும் தூக்கம் கலையிலையா? புருஷன் ஆஃபீஸ் போனது தெரியாம தூங்கிக்கிட்டு இருக்க. கொடுத்து வச்சவன். என்ன இவன் நெத்தில கை வச்சிட்டு இருக்கான், அப்பயும் ஒசரலாம தூங்கிட்டு இருக்கான். இவளை எப்படி எழுப்புறது? அண்ணி, சாரி அண்ணி, என்ன மன்னிச்சிருங்க. ஸ்வாதி, என்ன இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உட்காரு. சாரி அண்ணி, நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க, நான் உங்களை எழுப்பி விட்டேன், சாரி. ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆக்சுவலா நான் நல்லாலாம் தூங்கல.
அப்பதே எழுந்துட்டேன். அப்படியே மயக்கமா இருக்கேன்ட்டு சும்மா படுத்து கண்ணை மூடிட்டு இருந்தேன், நீ வந்துட்ட. இப்போ எப்படி அண்ணி இருக்கு உங்களுக்கு உடம்பு? இப்ப பரவாயில்ல சுவாதி. ஆனா நீ என்கிட்ட இப்படி பேசுறது எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா? நீ ஏன் நான் கூட பிறந்தவ மாதிரி நினைச்சுக்கோ. நான் இருக்கேன் உனக்காக, எவ்வளவு பிரச்சனை வந்தாலும். ஆனா ஹர்ட் மட்டும் பண்ணாத சுவாதி. ஐயோ போதும் அண்ணி, இதுக்கு மேலே என்னை கஷ்டப்படுத்தாதீங்க. நான் பண்ண தப்பை ரியலைஸ் பண்ணி தான் நான் உங்ககிட்ட சாரி கேட்க வந்திருக்கேன். எனக்கு ஆக்சுவலாக என்னன்னே தெரியல. ஆனால் நேற்று நீங்கள் மயங்கி விழுந்ததும் எனக்கு மனசே சரியில்லை அண்ணி. சாரி. ஐயோ பரவாயில்ல சுவாதி, எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா? உங்க அண்ணனுக்கு இதெல்லாம் தெரிஞ்சா இன்னும் ஹாப்பி ஆயிருவான். இனிமேல் நம்ம எப்பயும் இப்படியே இருக்கலாம். என்ன நீ குழந்தை மாதிரி சொல்கிறீங்க? சரி சரி, அண்ணா எங்க? ஆஃபீஸ் போயிட்டானா? சுவாதி, உங்க அண்ணா ஆபீஸ்லாம் போல, ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் கேட்டு வாங்கிட்டாங்கல்ல. பக்கத்துல கடை வரையும் போயிருக்காங்க, இப்ப வந்துருவாங்க. நீ இரு. ஐயோ என்னது ஆஃபீஸ் போகலையா? ஐயோ இது தெரியாமல் நம்ம வந்துட்டோமே. ஆனால் இனிமேல் ஒர்க் ஃப்ரம் ஹோமுங்கும் போது இனிமேல் வீட்டிலேருந்து நகர மாட்டானே. ஐயோ இவகிட்ட எப்படி ரிப்போர்ட் வாங்குறது? ஐயோ அவன் வரதுக்குள்ளே வேற வாங்கணுமே. சுவாதி, சுவாதி, ஏய் சுவாதி. சொல்லுங்க நீ. என்ன ஏதோ கேட்டுட்டு ஏதோ யோசிச்சு நீயா ஏதோ பேசிக்கிட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? ஐயோ சரி சமாளிப்போம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணி. உங்களை ஹர்ட் பண்ணது திடீர்னு ஞாபகம் வந்துடுச்சு. அதான் சரி அண்ணாக்கிட்டே சாரி கேட்டுக்கலாம் அன்னைக்கு பேசினதுக்கு. அதான் அண்ணாவை தேடி வந்தேன். சரி ஓகே அண்ணி, அண்ணா வந்ததுக்கப்புறம் வரேன். உங்க அண்ணா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துருவாங்க, நீ இரு. ஆனா சாரிலாம் கேட்க வேணாம், அவங்க கிட்ட நீ நார்மலா இருந்தாவே போதும். என்னது 5 மினிட்ஸில் வந்துடுவானோ? ஐயோ ஆமா அண்ணி, நீங்கள் செக்கப்லாம் எங்கே பார்க்குறீங்க? நம்ம ஃபேமிலி டாக்டர் கிட்ட தான் பார்க்குறேன். ஏன் அண்ணி, நம்ம ஃபேமிலி டாக்டர் லேடிஸ் இல்லையே. அதை அர்ஜுன் கிட்ட சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டான். நீங்களாவது எடுத்து சொல்லலாம்ல. ஆமா ஆதிரா, நான் சொன்னேன், உங்க அண்ணா கேட்கல. ஆனா உங்க அண்ணா ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் லேடி டாக்டர் மாத்திக்கலாம்னு சொல்லிட்டாங்க. சரி நானும் ஓகே சொல்லிட்டேன். ஓ அப்படியா? சரி சரி அண்ணி, நான் வரேன். அண்ணா வந்ததும் வரேன், சரியா? ஓ சரி சாத்தி, ஓகே. அண்ணி அப்புறம் என் ஃப்ரெண்டோட அக்கா டாக்டராக இருக்காங்கன்னு சொன்னேன்ல, அவங்க கிட்ட உங்களை பற்றி சொன்னேன். அவங்க ரொம்ப வீக்காக இருப்பாங்க. அவங்கள ஹெல்தி ஃபுட்லாம் சாப்பிட சொல்லணும். ஆனால் அவங்க ரிப்போர்ட்டை பார்க்காம நான் எப்படி சொல்கிறது? அவங்க ரிப்போர்ட்டை மட்டும் எனக்கு வாட்ஸ்அப் எடுத்து பண்ணு, அவங்கள என்னெல்லாம் சாப்பிட சொல்லலாம் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அண்ணி. அட போ சாத்தி, ஆல்ரெடி வீக்கா இருக்கேன்னா அவ்வளோ டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்கேன், இன்னும் இது வேறையா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சாத்தி. ஐயோ இவ என்ன நம்ம பிளான்லேருந்து எஸ்கேப் ஆகுறா? அதையும் சொன்னேன் அண்ணி. ஆனால் அவங்க தான் எதுக்கு எல்லாம் டேப்லெட்லேயே எடுத்துக்கிட்டு இருந்தா பாப்பா க்ரோத் கஷ்டமாயிடும்ல, நான் ஃபுட்டுலாம் சொல்கிறேன் அதில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஓ அப்படியா? சரி இரு, நான் ரிப்போர்ட் எடுத்துட்டு வரேன். ஸ்வாதி சூப்பர் ஸ்வாதி, உன்னை யாராலும் அசைச்சிக்க முடியாது. இந்த ஸ்வாதி ரிப்போர்ட். தாங்க தாங்க தாங்க. என்ன ஸ்வாதி, என் ரிப்போர்ட்டுக்கு இவ்வளோ ஹாப்பி ஆகுற? ஐயோ அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது. உங்க வயித்துல இருக்க என் குட்டி பாப்பா க்ரோத்தா இருக்கணும், அவ்வளவுதான். தாங்க தாங்க. என்னது குட்டி பாப்பாவா? ஆமா நீ பெத்து குடுக்கறது மட்டும்தான் உங்க வேலை. ஆனா அவளுக்கு நான் அத்தை இல்ல, அம்மாவா இருந்து வளர்ப்பேன். ஐயோ நீ சொன்னதே போதும் ஸ்வாதி, இந்த ரிப்போர்ட். ஓகே அண்ணி, நான் பார்த்துட்டு கேட்டுட்டு என்னன்னு சொல்றேன், சரியா? சரி ஸ்வாதி, எதுனாலும் சொல்லு. கண்டிப்பா, எதுனாலும் சொல்லாம இருப்பேனா? எல்லார்கிட்டையும் சொல்லுவேன், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. மக்கு ஆதிரா எது சொன்னாலும் நம்புறா. ஐயோ ஐயோ. ஓகே ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணி ரிசல்ட் என்னன்னு கேட்போம். ஹலோ அக்கா, நான் ஸ்வாதி பேசுறேன். அக்கா நான் ரிப்போர்ட் கைக்கு வந்துடுச்சு, நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறேன். நீங்கள் எனக்கு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஓ பிஸியாக இருக்கீங்களா? சரி ஒரு 1/2 அன் ஹவரில் சொல்லிடுவீங்களா? சரி சரிக்கா, ஓகே பாய்க்கா. ஹே ஆதிரா, உன் வாழ்க்கைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வரப்போகுது ஆதிரா. பொட்டி படிக்கலாம் கட்டிட்டு ரெடியாக இரு. நான் ரிப்போர்ட் வந்ததும் பிரச்சனையை பெருசாக்கி அம்மாவை சூடேத்தி உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பலை. நான் ஸ்வாதி இல்ல ஆதிரா.